சென்னை அருகே தண்ணீர் லாரி மோதி 11ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், விபத்திற்கான காரணம் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முகப்பேர் மேற்கு பகுதியில் இன்று காலையில் தண்ணீர் லாரி மோதி 11ஆம் வகுப்பு மாணவன் பலியாகியிருக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. வானகர் பகுதியை சேர்ந்தவர் நிக்கில், 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர். இவர் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் முகப்பேர் மேற்கு பகுதியில் வந்திருக்கிறார். அப்போது பின்னால் வேகமாக வந்து கொண்டிருந்த தண்ணீர் லாரி இவர்கள் மீது மோதி இருக்கிறது. இது சம்பவ இடத்திலேயே நிக்கில் பலியாகி இருக்கிறார். உடன் வந்த நண்பர் படுகாயத்தோடு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த பகுதி மக்கள் ஒரு ஆத்திரத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் லாரியை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அதே போல அந்த லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநரையும் தாக்கியிருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விரைந்து வந்தார்கள். வந்து அந்த ஓட்டுநரை தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதை சரி செய்யும் பணியிலும் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிவேகமாக அந்த லாரி வந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விசாரணைக்கு பிறகு முழுமையான தகவல் தெரிவிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்தில் அந்த சிக்கிய அந்த இருசக்கர வாகனத்தை காவல்துறையினர் தற்போது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இறந்து போன அந்த நிக்கிலின் உடல் சேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, பொதுவாக அந்த இடம் அதிகமாக விபத்து நடக்கூடிய ஒரு இடமா? கண்டிப்பாக வேகத்தடை இல்லாமல் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வேகத்தடை இருந்தால் அங்கு வரக்கூடிய வாகனங்கள் மெதுவாக செல்லும். ஆனால் வேகத்தடை இல்லாத காரணத்தினால் இது போன்ற தண்ணீர் லாரிகள் மற்ற வாகனங்கள் அதிவேகமாக செல்வதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே போல அங்கு ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவர் தண்ணீர் லாரியில் அடிபட்டு இறந்து போன சம்பவம் நிகழ்ந்திருந்தது. அப்பவும் அந்த பகுதியில் வேகத்தடை இல்லை என்ற குற்றச்சாட்டை அப்பகுதி மக்கள் ஏற்கனவே முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இதுவரை வேகத்தடை அமைக்கப்படவில்லை. மதுரவாயிலில் இருந்து வரக்கூடிய வாகனங்களும், அதே போல அம்பத்தூர், அயனப்பாக்கம் அந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்களும், அதே போல முகப்பேர் மேற்கில் இருந்து அண்ணா நகர் நோக்கி சொல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் அந்த சாலையை தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சாலை அது. அந்த சாலையில் தான் அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வசிக்கக்கூடிய பகுதியாக ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அதிவேகமாக வந்த அந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மோதி இந்த விபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக காவல்துறை தரப்பில் முதல் கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட விசாரணை நடந்து வருகிறது. லாரி ஓட்டி வந்த அந்த ஓட்டுநருக்கு உரிமம் இருக்கிறதா, முறையான முறையில் வாகனம் ஓட்டினாரா என்ற விசாரணை நடந்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோடைக்காலம் என்பதால் தண்ணீருக்கான தேவை நகர் முழுவதும் அதிகரித்திருக்கிறது. பொதுவாகவே குடிநீர் லாரிகள் மீது சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு அதிவேகமாக வண்டியை ஓட்டுகிறார்கள், அதே மாதிரி போதிய பயிற்சி இல்லாத ஓட்டுநர்கள் வண்டிகளை இயக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கப்படுகிறது. காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சைதாப்பேட்டையில் கல்லூரி மாணவிகள் 3 பேர் இதே போல அதிவேகமாக வந்த தண்ணீர் லாரி மோதி 3 பேர் பலியான சம்பவம் நிகழ்ந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு காவல்துறையினர் தண்ணீர் ஓட்டக்கூடிய லாரி ஓட்டுநர்களையும் அந்த அசோசியேஷன் இருக்கக்கூடிய உரிமையாளர்களையும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். 10 கட்டளைகள், அதாவது 10 நிபந்தனைகள் கொண்ட கட்டளைகளை அவர்களுக்கு பிறப்பித்தார்கள். வாகனம் ஓட்டும் போது, லாரி வாகனம் ஓட்டும் போது என்னென்ன கடமைகளை பின்பற்ற வேண்டும் என பல்வேறு அறிவுரைகள் அடங்கிய ஒரு நிபந்தனைகளை அவர்கள் முன்வைத்தார்கள். இதுவரை 2 முறை அவர்களோடு சந்தித்து சென்னை மாநகர காவல்துறை ஆலோசனை நடத்தியிருக்கிறது. பல்வேறு உத்தரவுகளும் பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இதுபோல அதிவேகமாக வரக்கூடிய வாகனங்களால் விபத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கை இறங்கியிருக்கிறார்கள். விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல அந்த இடத்தில் அந்த முகப்பேர் மேற்கு பகுதி என்பது ஒரு பிரதான சாலை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அங்கு போக்குவரத்து காவல்துறை அந்த சமயத்தில் இருந்தார்களா என்ற கேள்வி எழுகிறது. அது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் தனியாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.